ஓம் சாந்தி. 26/8/2024. இனிமையான குழந்தைகளே, உயர்ந்த பாபா, உயர்ந்த மனிதர்களாகிய உங்களுக்கு அதிகமான உழைப்பு ஒன்றும் தருவது இல்லை. அப்பா மற்றும் ஆஸ்தி என்ற 2 எழுத்துக்களை மட்டும் நினைவு செய்யுங்கள். கேள்வி: ஆன்மீக தந்தையின் முக்கியமான கடமை எது? அதை செய்வதில்தான் தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பதில்: ஆன்மீக தந்தையின் முக்கிய கடமையாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவது. தந்தைக்கு தூய்மையாக ஆக்குவதில்தான் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தந்தை குழந்தைகளுக்கு சத்கதி அளிப்பதற்காக வருகிறார், அனைவரையும் சதோ பிரதானமாக ஆக்குவதற்கு. ஏனென்றால் இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். ஒரு பாடத்தில் அனுபவமிக்கவர் ஆகுங்கள். நாம் தேகம் அல்ல, ஆத்மாக்கள். இதே பாடத்தின் மூலமாக தந்தையின் நினைவு இருக்கும் மற்றும் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தந்தைக்கு கூட குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக ஆக்குவதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எனவே தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் அந்த ஒரே ஒரு தந்தை ஆவார், வேறு யாரும் அல்ல. இப்பொழுது அவசியம் வீடு செல்ல வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அதிகமாக முயற்சி செய்வதற்காக நினைவு யாத்திரை அவசியமானது என்று தந்தை கூறுகிறார். நினைவினால்தான் தூய்மையாக ஆவீர்கள். பிறகு படிப்பு வேண்டும். முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். பின்னால் இந்த அரசாட்சி இதற்காக உங்களுக்கு கட்டளை அளிக்கிறார். 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சதோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆகிறீர்கள். படி கீழே இறங்க வேண்டி உள்ளது. இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாக வேண்டும். சத்யுகம் என்பது தூய்மையான உலகம். அங்கு ஒருவர் கூட தூய்மையற்றவராக இருக்க மாட்டார்கள். சத்யுகத்தில் இந்த விஷயங்கள் இருக்காது. முக்கியமான அடிப்படை விஷயமே தூய்மையாக ஆவதற்கானது ஆகும். இப்பொழுதே தூய்மையாகுங்கள். அப்போதுதான் புதிய உலகத்தில் வருவீர்கள். மேலும் ஆட்சி புரிவதற்கு தகுதியுடையவர் ஆவீர்கள். அனைவரும் தூய்மையாக ஆக வேண்டும். அங்கு தூய்மையற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். யார் இப்பொழுது சதோ பிரதானமாக ஆவதற்கான முயற்சி செய்கிறார்களோ அவர்களே தூய்மையான உலகத்தின் அதிபதி ஆவார்கள். அடிப்படை விஷயமே ஒன்றுதான். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். தந்தை ஒன்றும் அதிகமான உழைப்பை அளிப்பது இல்லை. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று மட்டுமே கூறுகிறார். திரும்ப திரும்ப கூறுகிறார். முதலில் இந்த பாடத்தில் அனுபவமிக்கவர் ஆகுங்கள். நாம் தேகம் அல்ல, நாம் ஆத்மாக்கள். அவ்வளவுதான். பெரிய மனிதர்கள் அதிகமாக படிப்பது இல்லை. 2 வார்த்தைகளிலேயே கூறிவிடுகிறார்கள். பெரிய மனிதர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார்கள். சதோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆவதற்கு எவ்வளவு பிறவிகள் பிடித்துள்ளன என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். 63 பிறவிகள் என்று கூற மாட்டோம். 84 பிறவிகள் பிடித்துள்ளது. நாம் சதோ பிரதானமாக இருந்தோம். சொர்க்கவாசி, அதாவது சுகதாமத்திற்கு அதிபதியாக இருந்தோம் என்ற இந்த நம்பிக்கை உள்ளது அல்லவா? சுகதாமமாக இருந்தது. அதற்குதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்று கூறப்படுகிறது. அவர்களும் மனிதர்களாக தான் இருந்தார்கள். தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தார்கள். அவ்வளவுதான். இந்த சமயத்தில் இருப்பவர்கள் அசுர குணமுடைய மனிதர்கள். அசுரர்கள் மற்றும் தேவதைகளுக்கு இடையில் யுத்தம் நடந்தது.
பிறகு தேவதைகளின் ராஜ்யம் உருவாகியது என்பதை சாஸ்திரங்களில் எழுதிவிட்டுள்ளார்கள். நீங்கள் முதலில் அசுரர்களாக இருந்தீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். தந்தை வந்து பிராமணராக்கி பிராமணரிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்கான யுக்தியை கூறியுள்ளார். மற்றது அசுரர்கள் மற்றும் தேவதைகளின் யுத்தத்தின் விஷயம் கிடையவே கிடையாது. தேவதைகளுக்கு அஹிம்சா பரமோதரம் என்று கூறப்படுகிறது. தேவதைகள் எப்பொழுதாவது சண்டையிடுபவர்களா என்ன? இம்சையின் விஷயம் இருக்க முடியாது. சத்யுகத்தில் தெய்வீக ராஜ்யத்தில் யுத்தம் எங்கிருந்து வந்தது? சத்யுகத்தின் தேவதைகள் இங்கு வந்து அசுரர்களுடன் சண்டையிடுவார்களா? இல்லை அசுரர்கள் அங்கு தேவதைகளிடம் சென்று சண்டையிடுவார்களா? அவ்வாறு ஆகவே முடியாது. இது பழைய உலகமாகும், அது புதிய உலகமாகும். பிறகு யுத்தம் எவ்வாறு ஏற்படும்? பக்தி மார்க்கத்திலோ மனிதர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை சத்தியம் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். யாருடைய புத்தியும் வேலை செய்வது இல்லை. முற்றிலுமே கல் போன்ற புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். கலியுகத்தில் இருப்பவர்கள் கல் போன்ற புத்தி உடையவர்களாக உள்ளார்கள். சத்தியுகத்தில் தங்கம் போன்ற புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். ராஜ்யம் இருப்பதே பாரஸ்நாத்தினுடையது ஆகும். இங்கே ராஜ்யம் இல்லை. துவாபர யுகத்தின் ராஜாக்கள் கூட தூய்மையற்றவர்களாக இருந்தார்கள். ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் இருந்தது, ஒளியினுடையது இல்லை, அதாவது தூய்மை இருக்கவில்லை. அங்கு அனைவருமே தூய்மையாக இருந்தார்கள். ஒளி கிரீடம் என்பதன் பொருள் ஏதோ மேலே ஒளி நின்று கொண்டிருக்கிறது என்று பொருள் அல்ல. படத்தில் தூய்மையின் அடையாளமாக ஒளியை காண்பித்து உள்ளார்கள். இந்த சமயம் நீங்களும் தூய்மையாக ஆகிறீர்கள். உங்களுடைய ஒளி எங்கே உள்ளது? தந்தையிடம் நினைவு கொண்டு தூய்மையாகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அங்கு விகாரத்தின் பெயர் கிடையாது. விகாரி ராவண ராஜ்யமே முடிந்து போய் விடுகிறது. இப்பொழுது ராவண ராஜ்யம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக இங்கு ராவணனை காண்பிக்கிறார்கள். ராவணனை ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள், ஆனால் எரிந்து போவது இல்லை. நீங்கள் அந்த ராவணன் மீது வெற்றி அடைகிறீர்கள். பிறகு இந்த ராவணன் இருக்கவே மாட்டான். நீங்கள் அஹிம்சாவாதி ஆவீர்கள். உங்களுடைய வெற்றி யோக பலத்தினால் ஆகிறது. நினைவு யாத்திரை மூலமாக உங்களுடைய பல பிறவிகளின் எல்லா பாவ கர்மங்களும் அழிந்து விடுகிறது. பல பிறவிகள் என்றால் எப்பொழுது முதல் விகர்மங்கள் எப்பொழுது ஆரம்பமாகிறது? முதலிலோ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராகிய நீங்கள்தான் வந்தீர்கள். சூரிய வம்சத்தினர் பின்னர் சந்திர வம்சத்தில் 2 கலை குறைந்து போய் விடுகிறது. பிறகு மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து கொண்டே போகிறது. இப்பொழுது அடிப்படையான விஷயமாவது தந்தையை நினைவு செய்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். யார் முந்தைய கல்பத்தில் சதோ பிரதானமாக ஆகியிருந்தார்களோ அவர்களே ஆகிவிடுவார்கள். வந்து கொண்டே இருப்பார்கள். வரிசை கிரமமாகவோ இருப்பார்கள். பிறகு நாடகப்படி வரும்பொழுது கூட இவ்வாறே வரிசை கிரமமாக வருவார்கள். வந்து பிறவி எடுப்பார்கள். நாடகம் எவ்வளவு விசித்திரமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதை அறிந்து கொள்வதற்கு கூட அறிவு வேண்டும். நீங்கள் எப்படி கீழே இறங்கினீர்களோ இப்பொழுது மீண்டும் ஏற வேண்டும். வரிசைப்படியாக தான் தேர்ச்சி அடைவார்கள். பிறகு வரிசைப்படியாக கீழே வருவார்கள். உங்களுடைய லட்சியம் நோக்கமே சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்பதாகும். அனைவரும் முழு தேர்ச்சி அடைவது இல்லை. 100 மதிப்பெண்களிலிருந்து பிறகு குறைந்து கொண்டே போகிறது. எனவே மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். இது முயற்சி. இதில்தான் தோற்றுவிடுகிறார்கள். சேவை செய்வது சுலபம்.
அருங்காட்சியகத்தில் நீங்கள் எந்த விதத்தில் புரிய வைக்கிறீர்கள் என்பதை வைத்து ஒவ்வொருவருடைய படிப்பை பற்றியும் தெரிய வருகிறது. இவர் நன்றாக புரிய வைப்பதில்லை என்பதை தலைமை ஆசிரியர் பார்க்கும் பொழுது அவரே சென்று புரிய வைப்பார், வந்து உதவி செய்வார். இவர்கள் சரியாக புரிய வைக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக ஓரிரண்டு பேர் காவலர்களாக வைக்கப்படுகிறார்கள். யாராவது கேள்வி கேட்கும் பொழுது குழம்பி போய் விடுவது இல்லையே. கிளை நிலையத்தின் சேவையை விட கண்காட்சியின் சேவை நன்றாக இருக்கும் என்பதை புரிந்துள்ளீர்கள். கண்காட்சியை விட அருங்காட்சியகத்தில் இன்னும் நன்றாக இருக்கும். அருங்காட்சியகத்தில் நல்ல முறையில் வெளிப்படுத்துகிறார்கள். பிறகு யார் பார்த்துவிட்டு செல்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு கோரிக்கொண்டே இருப்பார்கள். இதுவோ கடைசி வரை நடந்து கொண்டுதான் இருக்கும். இந்த இறை தந்தையின் பல்கலைக்கழகம் என்ற வார்த்தை நன்றாக உள்ளது. இதில் மனிதர்களுடைய பெயரே கிடையாது. இதனுடைய திறப்பு விழாவை யார் செய்கிறார்கள்? ஆக நீங்கள் பெரிய மனிதர்கள் மூலமாக திறப்பு விழா செய்விக்கிறீர்கள். ஆக பெரியவர்களுடைய பெயரை கேள்விப்பட்டு அநேகர் வருகிறார்கள். ஒருவருக்கு பின்னால் ஏராளமானவர்கள் வந்து விடுவார்கள். எனவே பெரிய பெரிய மனிதர்களின் அபிப்பிராயங்களை பிரசுரியுங்கள் என்று பாபா தில்லிக்கு எழுதினார். பிறகு மனிதர்கள் பார்த்து இவர்களிடம் இவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் செல்கிறார்கள் என்பார்கள். இவர்களோ மிகவும் நல்ல அபிப்பிராயம் கொடுக்கிறார்கள். எனவே இதை பிரசுரிப்பது நல்லது. இதில் வேறு ஏதோ மந்திர ஜாலம் ஆகியவற்றின் விஷயம் கிடையாது. எனவே கருத்துகளின் புத்தகத்தை தயாரிக்க வேண்டும் என்று பாபா எழுதி கொண்டே இருக்கிறார். இங்கும் விநியோகிக்க வேண்டும். பொய்யான உடல், பொய்யான மாயை என்று பாடப்படுகிறது. இதில் அனைத்தும் வந்து விடுகிறது. அநேகர் இதை ராவண ராஜ்யம், ராட்சச ராஜ்யம் என்று கூறுகிறார்கள். முதலிலோ யாருடைய ராஜ்யம் உள்ளது என்பது பற்றிய சிந்தனை வர வேண்டும். தூய்மையற்றவர்களாகிய எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள். எனவே தூய்மையற்ற தன்மையில் அனைத்தும் வந்துவிட்டது. அனைவருமே ஹே பதீத பாவனரே என்று கூறுகிறார்கள். என்றால் அவசியம் தூய்மையற்றவர்களாக ஆகிறார்கள் அல்லவா? பதீத பாவனர் பரம்பிதா பரமாத்மாவா? இல்லை, இந்த எல்லா நதிகளும் கால்வாய்களுமா என்ற இந்த படத்தை கூட நீங்கள் சரியாக வடிவமைத்துள்ளீர்கள். அமிர்த சரசிலும் குளங்கள் உள்ளன. தண்ணீர் முழுவதும் அசுத்தமானதாக ஆகிவிடுகிறது. அதை பிறகு அவர்கள் அமிர்தத்தின் குளம் என்று நினைக்கிறார்கள். பெரிய பெரிய ராஜாக்கள் அமிர்தம் என்று கருதி குளத்தை சுத்தப்படுத்துகிறார்கள். எனவே பெயரே அமிர்த சரஸ் என்று வைத்துள்ளார்கள். இப்பொழுது கங்கையை கூட அமிர்தம் என்று கூறுகிறார்கள். தண்ணீர் எவ்வளவு அசுத்தமாக ஆகிவிடுகிறது என்றால் கேட்கவே வேண்டாம். பாபா இந்த நதிகள் ஆகியவற்றில் குளித்துள்ளார். மிகவும் அசுத்தமான தண்ணீராக இருக்கும். பிறகு மண்ணெடுத்து பூசிக்கொள்கிறார்கள். பாபா அனுபவம் உடையவர் அல்லவா? இவரை போன்ற அனுபவம் உடையவர் யாருமே இருக்க மாட்டார்கள். பெரிய பெரிய வைஸ்ராய், ராஜாக்கள் ஆகியோரை கூட சந்திக்கும் அனுபவம் இருந்தது. சோளம், கம்பு ஆகியவை கூட விற்று கொண்டிருந்தார். சிறிய வயதில் 4 6 சம்பாதித்தால் போதும் மகிழ்ச்சி அடைந்து விடுவார். இப்பொழுதோ பாருங்கள், எங்கோ சென்று விட்டார். கிராமத்து சிறுவன். பிறகு என்னவாக ஆகிறார்? நான் சாதாரண உடலில் வருகிறேன் என்று தந்தையும் கூறுகிறார். இவர் தன்னுடைய பிறவிகளை பற்றி அறியாமல் இருக்கிறார்.
எப்படி 84 பிறவிகள் எடுத்து சாதாரண சிறுவன் ஆனார் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். கிருஷ்ணருடையதும் சரித்திரம் இல்லை, கம்சனுடையதும் இல்லை. கிருஷ்ணரை பற்றி பானை உடைப்பது போன்ற இதெல்லாம் பொய்யாக கூறுகிறார்கள். தந்தையை பாருங்கள், எவ்வளவு எளிமையாக கூறுகிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எழுந்தாலும் அமர்ந்தாலும் நீங்கள் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன், அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவேன். நாம் அனைவரும் சகோதரர்கள் ஆவோம். அவர் தந்தை ஆவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சகோதரர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒரு தந்தையை நினைவு செய்கிறோம். அவர்களோ ஹே பகவான், ஹே இறைவனே என்று கூறுகிறார்கள். ஆனால் எதுவுமே தெரியாமல் உள்ளார்கள். தந்தை இப்பொழுது அறிமுகம் அளித்துள்ளார். நாடக திட்டப்படி இதற்கு கீதையின் யுகம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் தந்தை ஞானத்தை கூறுகிறார். இதன் மூலம் நீங்கள் உயர்ந்தவராகிறீர்கள். ஆத்மா கூட ஷரீரத்தை தாரணை செய்து பிறகு பேசுகிறது. தந்தை கூட திவ்ய அலௌகீக காரியத்தை செய்ய வேண்டியுள்ளது. எனவே ஷரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறார். அரை கல்பம் மனிதர்கள் துக்கமுடையவர்களாக ஆகிறார்கள். பிறகு அழைக்கிறார்கள், தந்தை கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் வருகிறார். நீங்களோ திரும்ப திரும்ப உங்கள் பாகத்தை ஏற்று நடிக்கிறீர்கள். ஆதி சனாதன என்பது தேவி தேவதா தர்மம் ஆகும். அந்த அஸ்திவாரம் இல்லை. மற்றபடி அந்த தர்மத்தினுடைய படங்கள் மட்டும் மீதம் உள்ளன. எனவே தந்தை கூறுகிறார், நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணராக ஆக வேண்டும். குறிக்கோள் முன்னால் உள்ளது. இது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஆகும். மற்றபடி இந்து தர்மம் என்று எந்த ஒரு தர்மமும் இல்லை. இந்து என்பதோ இந்துஸ்தானின் பெயராகும். எப்படி சந்நியாசிகள் பிரம்மம், அதாவது வசிக்கும் இடத்தை பகவான் என்று கூறிவிடுகிறார்களோ, அதே போல இவர்கள் வசிக்கக்கூடிய இடத்தையே தங்களது தர்மம் என்று கூறிவிடுகிறார்கள். ஆதி சனாதன என்பது இந்து தர்மமாக இருந்ததா என்ன? இந்துக்களே தேவதைகளுக்கு முன்னால் சென்று வணங்குகிறார்கள், மகிமை பாடுகிறார்கள். யார் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்களே இந்து ஆகிவிட்டார்கள். தர்மம் கெட்டு கர்மம் கெட்டவர்களாக ஆகிவிட்டுள்ளார்கள். மற்ற அனைத்து தர்மங்களும் நிலையாக உள்ளன. இந்த தேவதா தர்மம்தான் பெரும்பாலும் மறைந்து விட்டுள்ளது. தாங்களே பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்கள். பிறகு பூஜாரியாகி தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள். எவ்வளவு புரிய வைக்க வேண்டியுள்ளது? கிருஷ்ணருக்காகவும் எவ்வளவு புரிய வைக்கிறார். இவர் சொர்க்கத்தின் முதல் இளவரசர் ஆவார். எனவே 84 பிறவிகளும் அவரிடமிருந்துதான் ஆரம்பமாகும். அநேக பிறவிகளின் கடைசி பிறவிக்கும் கடைசியில் நான் பிரவேசமாகிறேன் என்று தந்தை கூறுகிறார். எனவே அதனுடைய கணக்கை அவசியம் கூறுவார் அல்லவா? இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் முதல் நம்பரில் வந்திருந்தார்கள். எனவே யார் முதலில் இருந்தார்களோ அவர்களே பிறகு கடைசியில் செல்வார்கள். ஒரே ஒரு கிருஷ்ணர் மட்டும் இருக்கவில்லை அல்லவா? மற்ற விஷ்ணு வம்சத்தினர் கூட இருந்தார்கள். இந்த விஷயங்களை நீங்கள் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். இதை பிறகு மறந்துவிடக் கூடாது. இப்பொழுது மியூசியங்கள் திறந்து கொண்டே இருக்கின்றன. நிறைய திறந்து கொண்டே போகும். அநேகர் வருவார்கள். எப்படி ஆலயங்களுக்கு சென்று தலை வணங்குகிறார்கள். உங்களிடம் கூட லக்ஷ்மி நாராயணரின் படங்கள் இருப்பதை பார்க்கும் பொழுது பக்தர்கள் அந்த படங்களுக்கு முன்னால் பணத்தை வைத்து விடுகிறார்கள். இங்கோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உள்ளது. பணத்தை வைக்கும் விஷயம் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்றீர்கள் என்றால் பணத்தை வைப்பீர்களா என்ன?
நீங்கள் புரிய வைக்கும் லட்சியத்துடன் செல்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அறிந்துள்ளீர்கள். ஆலயங்களோ அதிகமாக உள்ளன. முக்கியமானது சிவனின் ஆலயமாகும். அங்கு மற்றவர்களின் விக்கிரகங்களை ஏன் வைக்கிறார்கள்? அனைவருக்கு முன்னால் பணத்தை வைத்துக் கொண்டே சென்றார்கள் என்றால் வருமானமாகிவிடும். எனவே அதை சிவனின் ஆலயம் என்று கூறுவார்களா, இல்லை சிவ குடும்பத்தின் ஆலயம் என்று கூறுவார்களா? சிவபாபா இந்த குடும்பத்தை உருவாக்கினார். உண்மையிலும் உண்மையான குடும்பம் பிராமணர்களாகிய உங்களுடையது. சிவபாபாவின் குடும்பம் சாலி கிராமங்கள் ஆகும். பிறகு நாம் சகோதர சகோதரியின் குடும்பமாகி விடுகிறோம். முதலில் சகோதர சகோதரர்களாக இருந்தோம். பிறகு தந்தை வரும்பொழுது சகோதர சகோதரி ஆகிறீர்கள். பிறகு நீங்கள் சத்தியுகத்தில் வருகிறீர்கள். எனவே அங்கு குடும்பம் இன்னும் பெரியதாக இருக்கும். அங்கு கூட திருமணம் நடக்கும். பிறகு குடும்பம் இன்னும் விருத்தியை அடைகிறது. வீடு, அதாவது சாந்தி தாமத்தில் இருக்கும் பொழுது நாம் சகோதரர்களாகவும் ஒரு தந்தை ஆவார். பிறகு இங்கு பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதர சகோதரி ஆவார்கள். வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. பிறகு ராவண ராஜ்யத்தில் விருத்தியாகிக் கொண்டே போகிறது. தந்தை எல்லா ரகசியங்களையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். பிறகும் கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பல பிறவிகளின் பாவங்களின் சுமை இறங்கிவிடும். படிப்பினால் பாவங்கள் அழியாது. தந்தையின் நினைவுதான் முக்கியமானது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, முழு மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைய வேண்டுமென்றால் தமது புத்தியை தூய்மையான தங்கம் போல ஆக்க வேண்டும். மழுங்கிய புத்தியிலிருந்து துல்லிய புத்தி உடையவராக ஆகி நாடகத்தின் விசித்திர ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இப்பொழுது தந்தைக்கு சமமாக தெய்வீகமான மற்றும் அலௌகீக செயல்களை செய்ய வேண்டும். இரட்டை அஹிம்சாவாதியாகி யோக பலத்தினால் தங்களது பாவ கர்மங்களை அழித்துவிட வேண்டும். வரதானம். கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை மூலமாக ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். விளக்கம். கர்மயோகி என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் யோகயுக்தாக இருப்பது. கர்மயோகி ஆத்மா கர்மத்தில் யோகத்துடன் சேர்ந்து இருப்பார்கள், அதாவது சமநிலையில் இருப்பார்கள். கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலையில் இருப்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் தந்தை மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைத்தே தீரும். மேலும் யாருடைய சம்பந்தம் மற்றும் தொடர்புகளில் வருகிறார்களோ அவர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். நல்ல காரியங்கள் செய்வோருக்கு மிகவும் நன்றாக செய்கிறார்கள் என கூறி மனதார ஆசீர்வாதங்கள் செய்கின்றனர். மிகவும் நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் கூட ஆசீர்வாதங்களே. ஸ்லோகன். ஒரு வினாடியில் சங்கல்பங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சியானது கர்மாதீத் நிலையை அருகாமையில் கொண்டு வரும். ஓம் சாந்தி.